ஸோ நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பை கொடுத்து அவங்கள நம்ம வந்து கலர் ஆக போகிறோம். அவங்க யாருன்னா இங்கே தான் இருக்காங்க. எந்திரிச்சு வாங்க, அப்படியே நின்றுங்க, அப்படியே திருப்ப. ஸோ எப்படி இருக்க ஸ்கின்னு பாருங்கள். இப்போ இவங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணும் போதே அவங்களுக்கு இங்கே இருக்கிற சுருக்கம் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகிறது தெரியும். இங்கே தைக்காம இந்த சோப்பை பிரிங்க. சோப்பை பிரித்து நல்லா ஃபேஸ் அங்கே போய் வாஷ் பண்ணுங்க. பிரிச்சிருவீங்க, தின்றாதீங்க, வயிற்றால போயிருங்க. ஏங்க காமெடி பண்ணுறீங்க? இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டுங்க. பிரிச்சிருவீங்களா அன்னைக்கு? கத்திரிக்காய் ஏங்க அது இது நம்ம வந்து கெமிக்கலே இல்லாத சோப்பு இல்ல, அதனால நல்லா ஒரு 10 நிமிஷம் வாஷ் பண்றீங்க. திரும்புங்க, பைப்பு திரிய தரவே சொல்லி தரணும் போல இருக்கே. அச்சோ, நல்லா சோப்பை போட்டு ஒரு 10 நிமிஷம். முறையெல்லாம் வராது ரொம்பலாம். தெரியும். இந்த சோப்பு எங்க அக்கா தயார் பண்ணிருக்க சோப்பு நிறைய வராது. நல்லா மசாஜ் கொடுக்குறீங்க. இன்னும் நிறைய போடுங்க, 2 கையில பிடிச்சி போனா பைப் போடுங்க. அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஆட்டுப்பால் ஜீஸ் ஆட்டுப்பால் கொடுத்துருக்கேங்க. நல்லா காதுகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போட்டு நல்லா வெளியே பளிச்சுடாகணும். பளிச்சுன்ற இன்னைக்கு வந்து உங்கள் வில்லேஜ் போட்டு சோப்பு, சரிங்களா? இன்னும் நல்லா மசாஜ் கொடுங்க. ஸோ இப்படிதான் மசாஜ் கொடுக்கணும். ஆனா சில பேர்லாம் வந்து மசாஜே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்ற வரைக்கும் நீங்க மசாஜ் கொடுக்குறீங்க. உங்களதான் நம்புறேன். ஏரியா டான் ஆச்சு, எல்லாம் வித்து கொடுத்துறீங்க. இப்ப வந்து தண்ணி ஊத்தி கழுவுங்க. ஸ்மெல்லு இந்த நுரை இதெல்லாம் இப்படிதான். நான் எதுங்க கோச்சுக்கிறேன்? நல்லா ஒரே வாசல எப்படி இருக்கீங்க பாருங்க, வள 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 வளன்னு. வரலன்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம கஸ்டமர் ஆகிய உங்கள்கிட்டயே அந்த ரெக்கமெண்ட கொடுத்துடலாம் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோப்பா கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒயிட்னிங் ட்ரை பண்ணுங்க. நீங்க தான் கரெக்டா ரிசல்ட் சொல்லுவீங்க. அடுத்து வந்து இந்த குறி கூட மண்டைய சரி பண்ணிட்டு அதையும் சொல்லிடலாம். இப்ப வாஷ் பண்ணுங்க. இருங்க, நான் திரும்பி விடுறேன். நீங்க ஏதாச்சும் பாவன்னு சொன்னீங்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. எவ்வளோ ஸ்கின் வந்து இதாக இருக்குது. டேன் இருந்தது எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? கண்ணாடியில் பாருங்க. ஆமாடா, அங்கெல்லாம் சைனிங்காக நல்லா தெரியுதா? கண்டினியூஸாக ஒரு 15 நாளைக்கு யூஸ் பண்ணுங்க. மூஞ்சி வரமா. நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி போனீங்க உள்ள? இப்ப சோப் போட்டங்காட்டி என் கலருக்கு வந்துட்டீங்களா? இன்னும் கலர் வரல, என்ன பண்ணணும்? அதே யூஸ் பண்ணுங்க. அந்த சோப்பு முடிகிற வரைக்குமே இதாயிரும் உங்களுக்கு. இங்கெல்லாம் போட்டுக்கலாம். இந்த சுருக்கம் இது எல்லாமே போயிடும். இருந்தப்ப நீங்க என் கலரோட ரொம்ப டேனா தெரிஞ்சீங்க. இப்ப கைக்குமே ஃபேஸ்க்குமே டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணணும் சோப் போடும் போது. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, டாடா, தேங்க்யூ. இந்த இடத்துல ஒரு மங்கு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடம் இது எல்லாமே இப்ப அந்த சோப்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடம்லாம் தெரியுது நல்லாவே. அது எல்லாமே போயிட்டு ஸ்கின் நல்லா ஒரு ஷைன் அந்த தெரியும். இந்த இடம் வந்து ரொம்பவே அந்த மங்குற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துலயுமே ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அடிச்சது அதுதான் உங்களுக்கு அந்த இது தெரியுது. இப்ப இது யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆயிட்டு அந்த ஒரு மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்கும் ஃபேஸ்லாம். அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா காலுக்கு சேர்த்து இது பண்ணணும். அதை அடுத்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. என்ன பண்றேன்னு பாக்கலாம்.